ஹலோ கைஸ், ஆனர் டு மீட் யூ. நான் ஸ்ட்ரைட்டாக மேட்ரிக்கு வந்தேன். மேட்ருனா நீங்கள் நினைக்கிறமே மேட்ரு இல்லை, ஜஸ்ட் டாக் அபவுட் அனிமி. அனிமேன்றது வேறு, கார்ட்டூன்றது வேறு. அனிமேக்கும் கார்ட்டூனுக்கும் என்னடா வித்தியாசம்னு கேட்பீங்க. ஆனால் நான் அதை நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். அப்புறம் ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் கேட்பீங்க. இந்த வீடியோ எதுக்குன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நருட்டோ கிளாசிக்கை தமிழ் டப்பில் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நருட்டோ ஷிப்டனுக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் டேட் சொல்லி தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம வெயிட்டிங்லேயே வெறியாகி நருட்டோ ஷிப்டனை ஜாப்பனீஸில் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன் எல்லாரும் ஜாப்பனீஸில் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா, சப்டைட்டில் இருக்குது, அதனால் புரியுன்ற ஒரு நம்பிக்கையில் ஜாப்பனீஸில் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஜாப்பனீஸில் பார்த்தவங்க மட்டும் தான் தெரியும். கேப்ஷன்ஸில் டைலாகை மிஸ் பண்ணிட்டு, ஃபைட் சீனில் ஃபைட்டை மிஸ் பண்ணிட்டு, ஏன்டா பார்த்தோன்னா அவங்களே வெறுத்திருப்பாங்க. இனிமேல் நீங்களும் இந்த தப்பை பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கே சர்ப்ரைஸ் தர மாதிரி நிறைய அனிமே வந்துருக்கு. மெயினான விஷயம் தமிழ் டப்பில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டாப் 5 லிஸ்ட் எடுத்திருக்கோம். இது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எடுத்த மட்டும் தான். நீங்கள் யாரும் கஷ்டப்பட வேணாம். இந்த அனிமே டாப் 5 வச்சிட்டாங்க, இந்த அனிமே டாப் 1 வச்சிட்டாங்க, இது டாப் 3 இருக்குது. இது எல்லாமே எங்கள் ஃபேவரட் லிஸ்ட்டு தான். இதில் எந்த தனிப்பட்ட கருத்தும் இல்லை. நீங்கள் டாப் 5 சொன்னவொடனே ஒரு சில பேர்லாம் ஜுஜுட்சு கைசன் இருக்கும்னு நினைப்பேன். ஆனால் கண்டிப்பாக ஜுஜுட்சு கைசன் இல்லை. ஏன்னா நிறைய இன்ஸ்டாகிராம் சேனலில் ஜுஜுட்சு கைசன் ரீல்ஸாக ஸ்க்ரோல் பண்ணி தள்ளிட்டாங்க. ட்விஸ்ட்ன்றது ஒன்றுமே இல்லை. அதனால தான் நாங்கள் டாப் 5 லிஸ்ட்டில் ஜுஜுட்சு கைசன் வைக்கல. ஆனால் கண்டிப்பாக லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ணி வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் பைலு ஜெடி லிஸ்ட்டு சொல்ல ரெடியா? அடிச்சிக்காமல் சொல்லுங்கள், அப்போ தான் அண்ணன் ஜூஸ் வாங்கிடுவேன். என்னடா தமாசா பிகே, இவ்வளோ சொன்னியா? உன் பேர் சொன்னியா? சரி, பிகே சொன்ன மாதிரி நேராக மேட்ருக்கே வந்துடலாம். இப்போ நம்ம டாப் 5ல் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். 5, 4 நான் சொல்லிப்பேன். அதுக்கப்புறம் ஜேடி டாப் 3 சொல்லிவிடுவோம். 5ல் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஏன்னா அந்த அனிமி பேரை கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே கோவம் வரும். 5th பிளேஸில் இருக்க அனிமி டீமன் ஸ்லேயர். ஏன் டீமன் ஸ்லேயரை 5th பிளேஸில் வச்சுருக்கோன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, சீசன் 1ல் ஃபஸ்ட்டு 2 எபிசோட் தமிழ் டப் பண்ணிட்டாங்க, மீதி எதுவும் தமிழ் டப் பண்ணலை. சீசன் 2ல் எல்லா எபிசோடும் தமிழ் டப் பண்ணிட்டாங்க. சீசன் 3ல் ஆன்கோயிங்கில் போயிட்டு இருக்குது தமிழ் டப்பு. சீசன் 4 இப்போ தான் ட்ரீசரு ஜாப்பனீஸில் விட்டுருக்காங்க. எப்போனா February 23ல். எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மே, அதுக்கப்புறம் வந்துடும். டீமன் ஸ்லேயர் அப்படின்னா அந்த பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்லேயர் அப்படின்னா வெட்டுறது. அவங்க பவரை வச்சு டீமனை வெட்டுறது தான் டீமன் ஸ்லேயர். சீசன் 1ல் ஃபஸ்ட்டு 2 எபிசோடு தான் இருக்குது, மீதி எதுவும் டப் பண்ணல. அதனால் நீங்கள் சீசன் 2 ஸ்டார்டிங் பார்ப்பீங்க. சீசன் 2ல் நீங்கள் பார்க்கும்போது எல்லோரும் ஹீரோவை தான் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. ஆனால் இதில் கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கிறதுனால நீங்கள் வேறு கேரக்டர் மேலே அட்ராக்ட் ஆனீங்க அப்படின்னா அந்த கேரக்டரை பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நான் டாப் 5 முடிச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே ஏதாவது சொல்லணுன்னா பிரேக் டவுன் ஆகிடும் எல்லாமே. 4th பிளேஸில் இருக்க அனிமி பேர் ரேடியன்ட். மோஸ்ட்லி இந்த அனிமி பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டு இருக்க மாட்டீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க. ரேடியன்ட் இந்த பேரை வச்சு தான் இந்த அனிமியை எடுத்திருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா அனிமியும் அதோடைய பேரை வச்சு தான் ஸ்டோரி இருக்கும். ரேடியன்ட் அப்படின்னா அது ஒரு பிளானட். அங்கேருந்து வரக்கூடிய ஒரு சில ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மக்களை தொட்டால் ஒரு டிசீஸ் பரவுறதுனால இதை தடுக்கணும் அப்படின்னு ஒரு காரணத்தால் ஹீரோ அந்த இடத்த அழிக்கணும் அப்படின்னு யோசித்து போகிறதால இது பேர் ரேடியன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னடா இவன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு ஃபுல்லாக ஃபைட்டிங் தான் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா இதில் ட்விஸ்ட் இருக்குது. அதை நீங்கள் அனிமி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஜேடி, நான் 5, 4 முடிச்சிட்டேன். அடுத்தது நீ தான். என்ன பையில, உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா? பையில் டாப் 5 டாப் 4 சொல்லியிருப்பான். அது தொடர்ந்து நான் மிச்சம் இருக்க டாப் 3 நான் சொல்ல போகிறேன். நம்மளோட டாப் 3ல் என்ன இருக்குன்னா, ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி. சீசன் 1 கம்ப்ளீட்டாக தமிழ் டப் பண்ணிட்டாங்க. சீசன் 2 மட்டும் ஆன்கோயிங்கில் போயிட்டு இருக்குது. இந்த அனிமியை பற்றி நான் சொல்லணும்னா, ஸ்பைஸோட லைஃப் ஸ்டைல் என்ன, அவங்களோட ஒர்க் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இதோட ஸ்டோரியோட மெயின் கேரக்டர் யாருன்னா லாய்ட் ஃபோஜர். அவருடைய ஒரிஜினல் நேம் ட்வின் லைட். ஏன் இவர் அவரோட நேமை மாற்றி வச்சுருக்காருன்னா, ஸ்பைஸ் அவ்வளோ சீக்கிரம் அவங்களோட ஒரிஜினல் நேம் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அப்புறம் அவருடைய ஒர்க் பற்றி சொல்லணும்னா, தனக்கு மேலே இருக்க ஆஃபீஸர் சொல்கிற வேலையை சீக்ரெட்டாக கம்ப்ளீட் பண்ணணும். இதனால் எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாதுன்றதுக்காக ஃபேக்காக ஒரு ஃபேமிலி செட்டப் பண்ணுவார். அப்படி செட் பண்ணது யாருன்னா, ஒரு குழந்தையும் ஒரு பொண்ணையும். அப்புறம் இவர் செட் பண்ண கேரக்டர் எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு தனி சீக்ரெட் இருக்கும். அதை வச்சு தான் இந்த ஸ்டோரி லைனை கண்டினியூ பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த அனிமியில் டாப் 10 ஃபீமேல் கேரக்டரில் ஒருத்தர் செலக்ட் ஆகிருக்காங்க. அப்புறம் இந்த அனிமியை பற்றி சொல்லணும்னா அது ஸ்பாயில் ஆகும். ஸோ இதோட டாப் 3 முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம டாப் 2ல் என்ன இருக்குன்னா, கப்புள் ஆஃப் குக்கூஸ். இந்த அனிமி அதுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த அனிமி ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அந்த ஸ்டோரியை நான் சொல்கிறேன். ஸ்டோரி என்னென்னா, பேர்ட்ஸை பற்றி தான். சில பேர்ட்ஸுக்கெலாம் கூடு கட்ட தெரியாது. ஸோ அதனால் தன்னோட முட்டையை மற்ற பேர்ட்ஸோட கூட்டில் வச்சு தான் வளர்க்கும். அதை வச்சு தான் இந்த ஸ்டோரியை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட ஹீரோவோட லவ் ஸ்டோரி என்னென்னா, 3 பார்த்து வந்தது தான் 3 காதல் கதை. இதில் மொத்தமே சீசன் 1 மட்டும்தான் இருக்குது. மொத்தம் 24 எபிசோட். 20 எபிசோட் மட்டும் தமிழ் டப் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ ரீச் ஆகிறதுக்குள்ளே மிச்சம் 4 எபிசோட் தமிழ் டப் பண்ணி முடிச்சிருவாங்க. இந்த அனிமே நான் யாருக்கு சஜெக்ஷன் பண்ணுன்னா, லவ்வருக்கும் ப்ளஸ் கப்புள்ஸுக்கும் தான்.
இன்னொரு அடிஷ்னல் நான் என்ன சொல்கிறேன்னா இது காமெடிக்கு பஞ்சம் இல்லை. ஸோ நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம டாப் 1க்கு போயிடலாம். டாப் 1ல் ஃபயர் ஃபோர்ஸ். முன்னாடி நம்ம பயில் சொன்ன மாதிரி தான் எல்லாருமே அதுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் இதுவும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபயரை பற்றி பேஸ் பண்ண அனிமே தான். இது ஏன் நாங்கள் டாப் 1லே வச்சுருக்கோன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பும் அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப் பற்றியும் நல்லா சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் ஒவ்வொரு கேரக்டருக்கும் வாய்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ரொம்ப பேடாஸாகவும் காமிச்சிருக்காங்க. பில்டப்புக்கு பஞ்சமே இல்லை. அப்புறம் ஒரு சின்ன அப்டேட் இருக்குது. ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 3 நெக்ஸ்ட் மந்த் ஜாப்பனீஸ் ரிலீஸ் ஆகுது. ஓகே கைஸ், இதோட டாப் 5 லிஸ்ட் முடிஞ்சது. பிகே முன்னாடியே வீடியோவில் மென்ஷன் பண்ண மாதிரி தான் எங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்பெஷல் அனிமையை பற்றி பிகே உங்களுக்கு சொல்லுவான். அப்புறம் இதோட இன்னொரு ப்ளஸ் என்னென்னா ஃபைட்டிங்காக இருக்கட்டும், ஃபைட்டிங் ஸ்டைலாக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராகவே கொண்டு போயிருக்காங்க. ஜேடி உங்ககிட்ட சொல்லியிருப்பான் நான் ஒரு ஸ்பெஷல் அனிமே பற்றி சொல்ல போகிறேன்னு. அந்த ஸ்பெஷல் அனிமே நேம் வந்து டார்லிங் இன் த ஃப்ரான்ஸ். ஏன் இந்த அனிமே ஸ்பெஷல் அனிமேனா நருட்டோ இனட்டா லவ் மாதிரி இதுலேயே ஒரு லவ் இருக்குது. அந்த லவ் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். அப்படிப்பட்ட லவ் ஸ்டோரி கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு அனிமே. முக்கியமாக கப்புள்ஸ்லாம் சேர்ந்து பார்க்கணும். எவ்வளோ பிரச்சனை உங்கள் லைஃப்பில் வந்தாலும் அந்த டார்லிங் த ஃப்ரான்ஸில் சேர மாதிரியே நீங்களும் சேரணும் கண்டிப்பாக. ஏன்டா இந்த அனிமேக்கு வந்து டார்லிங் த ஃப்ரான்ஸ்னு நேம் வந்துச்சுன்னு கேட்பீங்க. நீங்கள் அந்த அனிமே பார்த்தோன்னே உங்களுக்கே புரிஞ்சிடும் ஏன் அந்த அனிமே நேமுக்கு இந்த டார்லிங் த ஃப்ரான்ஸ் வச்சாங்கன்னு. என்னடா லவ் அனிமேன்னு சொல்லிங்க, இப்போ ஃபைட் இருக்காதா? கண்டிப்பாக ஃபைட் இருக்கும். என்னடா நருட்டோ இனோட்டா லவ்வை இந்த அனிமையோட கம்பேர் பண்ணுறேன்னு கேட்பீங்க. ஆனால் நீங்கள் அந்த அனிமே பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு. அதுவும் இல்லாமல் இந்த அனிமே தமிழ் டப்பில் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. மொத்தம் 24 எபிசோட் தான் இருக்குது. இவ்வளோ சொன்னியடா இந்த அனிமேலாம் எங்கே போய் பார்க்குதுன்னு கேட்பீங்க. நீங்கள் எந்தெந்த அனிமே வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த அனிமேலாம் நான் டெலகிராமில் அப்லோட் பண்ணிட்டு அந்த சேனலோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம டாப் 5 லிஸ்ட் வீடியோ முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் உங்களுக்கு எதனா அனிமே பற்றி சொல்லலாம், இல்லை எதனா வேறு எதனா தமிழ் டப்பில் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்திருந்தால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.